தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கொட்டி தீர்த்த கனமழை. பலத்த மழையால் ஆரணி கமண்டல நாகநதியில் கரைபுரளும் வெள்ளம். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. கனமழை காரணமாக காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 8000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள். அக்டோபர் மாதம் குறைவாகவே மழை பெய்துள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா விளக்கம். வடகிழக்கு பருவமழை 16 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. தமிழகம் முழுவதும் இன்று நடக்கிறது கிராம சபை கூட்டங்கள். காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றுவார் என அரசின் ஊடகச் செயலர் ககன்தீப் சிங் பேடி தகவல். காங்கிரஸ் கட்சியில் விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு இடமில்லை என பழனிசாமி விமர்சனம். திமுகவிற்கு ஜால்ரா போடுபவர்கள் மட்டுமே காங்கிரஸ் தலைவராக வர முடியும் எனவும் பேச்சு. நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கனா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கட்சியில விசுவாசமாக இருந்து உழைத்தவர்களாம் அந்த இடமில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்குட்பட்ட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான வழக்கில் விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. விஜய் தப்பி ஓடவில்லை, காவல்துறை அறிவுறுத்தலின்படியே வெளியேறினார். உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என தவேக தரப்பு கோரிக்கை. விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு காரணம். குடிநீர், உணவு கிடைக்காமல் மக்கள் மயக்க நிலையை அடைந்தார்கள் என தமிழக அரசு தரப்பு குற்றச்சாட்டு. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக பரப்பப்படும் தவறான செய்திகளுக்கு பதிலளிக்கப்படும் என ஆதவ் அர்ஜுனா கருத்து. 16 நாட்களுக்கு பிறகு உண்மைகளை நிச்சயம் தெரிவிப்போம் எனவும் பேச்சு. ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். ராமதாசுக்கு ஏதாவது ஆனது என்றால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி ஆவேசம். உடல்நலம் சரியில்லாதவரை கண்காட்சியாக்கிவிட்டதாகவும் சாடல்.
யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப்பு போயிருக்கிறாரு. ஒரு சில காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு போய் வாங்க, வந்து பாருங்க அந்த எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிர், ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு, ஐயாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சு தொலைச்சு போட்டுலாம். மதுரையிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் கண்ணாடியில் நடுவானில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் 76 பயணிகள் நிம்மதி. எண்பத்தி 2வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மும்பையில் உள்ள வீட்டின் முன்பு கூடிய ரசிகர்கள் ஆடி பாடி உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலங்களில் கர்பா சவுத் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய பெண்கள். கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ விரதம் இருந்து சடங்குகள் செய்து வழிபாடு. காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உற்சாகமாக வீடு திரும்பும் புலம்பெயர்ந்த மக்கள். தற்காலிக கூடாரங்களை அகற்றிவிட்டு கையில் கிடைத்த பொருட்களுடன் பயணம். வெனிசுலா ஜனநாயக போராட்ட நாயகி மரியா குரினா மசோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. தனக்கு கிடைத்த விருதை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அர்ப்பணிப்பதாக மரியா குரினா பேச்சு. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய பூர்வ குடிகளின் ஹக்கா நடனம். புதிய பிரதமர் டீபதி உரையாற்றிய போது பாரம்பரிய கலையை அரங்கேற்றிய பெண் எம்பி.